Hello, வணக்கம், குட் மார்னிங். ஒன் ஆஃப் தி வீக்கெண்ட் vlog, பிஸி டே மார்னிங் vlog இது. வீடெல்லாம் பெருக்கி துடைச்சி ஐ ஸ்டார்டட் டூயிங் மை ஓன் குக்கிங் ஒர்க். இதில் ஒரே ஒரு சின்ன கதை சொல்லணும். தீப்பெட்டியும் தீக்குச்சியும் பேசிக்கிடுச்சான். அந்த தீக்குச்சி கேட்டுச்சான், நான் மட்டுமே ரெண்டு பேரையுமே தான் உராசிக்கிறோம், ஆனால் நான் மட்டுமே எரிஞ்சு சாம்பல் ஆகிடுறேனே எப்படி அப்படின்னுட்டு. அதுக்கு தீப்பெட்டி சொன்னிச்சான், தலகணம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட அழிஞ்சிடுவாங்க அப்படின்னுட்டு. பட் இதில் எனக்கு கருத்து முரண்பாடாக இருக்குது. தலகணம் மட்டுமே இல்லை, நிறைய நம்பிக்கை இருந்தாலுமே அழிஞ்சு போயிடுவாங்க, ஏமாந்து அழிஞ்சு போயிடுவாங்க. பணம் கொடுத்து கடன் வாங்குறதாகட்டும், இல்லை நம்பிக்கை வைக்கிறதாகட்டும், மற்றவங்கள நம்பி 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 தலை பெருசாக இருக்கும், அவங்க கூட ஏமாந்துறதில் அழிஞ்சு போகிறதுல முன் உதாரணமாக தான் இருக்கிறாங்க. எனிவே, திஸ் இஸ் ஆல் பார்ட் ஆஃப் த லைஃப். இந்த வீக்கெண்டில் சீ ஃபுட் வாங்கிட்டு வந்து அது மீன் கறியும் பண்ணியிருந்தேன். அது கடைசியாக தான் வரும் பாருங்கள். அந்த ஃபிஷ் கறியை நெக்ஸ்ட் டே சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி சமைச்சி வச்சோம். ப்ரானு கிராப்புமே அன்றைக்கி லஞ்சுக்கு தயாராகிட்டு இருந்தது. தேவையான ஆனியன், டொமேட்டோ அதெல்லாம் கட் பண்ணி, கிராபுக்கு ப்ரானுக்குமே ரெகுலர் குக்கிங் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணேன். அண்ட் ஃபிஷ் கறிக்கு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி அன்னைக்கு லன்ச் பிரமாதமாக இருந்தது. இது கிராப் கறிக்கு பெரிய கடாய் வச்சேன். ஸோ கிராப் நீட் லாட் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னுட்டு. இது ஃபிஷ் கறி, இதுதான் ஃபிஷ்ஷுங்க, பாங்கடா. தமிழில் என்ன தெரியாது, இதுக்கு பாங்கடான்னுவாங்க. ஃபிஷ் கறிக்கு கோகோனட் ஆயில், கொஞ்சோண்டு வெந்தயம், ஜீரகம், பெப்பர் தூள், கறிவேப்பிலை, ஆனியன், டொமேட்டோ, டேம்பரின் ஜூஸ், உப்பு, காரம் எல்லாம் போட்டு வதக்கி மீனை போட்டு கொஞ்சமாக லைட்டாக ஆட்டி விட்டு இறக்கி விட்டாச்சு. ஸோ கிராபுக்கு எல்லாமே போட்டேன், எக்ஸப்ட் வெந்தயம், புளி தண்ணி ஊற்றலை, மிச்சதெல்லாம் போட்டு இறக்கி வச்சுட்டேன். தேங்க்யூ.